நண்பா எல்லாருக்குமே வணக்கம். ஒரு 2-3 நாளாக வீடியோ போடலை, ஹெல்த்து சரியில்லை. அதனால தான் ஒரு 2 விஷயம் இன்றைக்கி வந்து பார்க்கலாம். தாவேக்கா விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணி அது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய செருப்படின்றது இருக்குது. ரெண்டாவது வந்து ஒரு மாமா பையன் இருக்கான். அந்த மாமா பையன் திரும்ப வந்து அவன் மாமா வேலையை ஆரம்பிச்சிட்டான். சில மாமா வேலை பார்ப்பானுங்கள்ல, அது என்னன்றது நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தாவேக்கா அண்ட் விடுதலை சிறுத்தைகள் இதை பற்றி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அது என்னன்றது நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சில ஊடகங்கள்லாம் இருக்குது. அது ஊடகங்கள்லாம் கிடையாதுங்க, அது மாமா ஊடகங்கள். மாமா வேலை பார்த்து கூட பிழைக்கலாம். அந்த மாதிரி வந்து ஈனப்பிறவியாக சில பேர் இருந்துட்டு இருக்கானுங்க. அது வந்து பொய்யான செய்தின்னு வந்து உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் அது வந்து அஃபிஷியலாக வந்து பப்ளிஷ் பண்ணுறானுங்க. அது உண்மைன்ற மாதிரி வந்து அதுவும் வந்து தமிழக வெற்றி கழகம் சம்மந்தப்பட்ட நியூஸ்னா அது உண்மையோ பொய்யோ எவனோத்தம் போட்டான் அதை எடுத்து போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி நமக்கே தெரியுது. ஒரு சின்ன பையனுக்கு தெரியும் அது வந்து ஃபேக்குண்டு. ஆனால் அதையும் வந்து அஃபிஷியல் மாதிரி எடுத்து போட்டுட்ருக்காங்கன்னா எவ்வளோ ஒரு மாமா வேலையை பார்க்குறானுங்கன்னு மட்டும் பாருங்கள். இப்போ என்ன விஷயம் நடக்குதுன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, தொகுதி பங்கீடு அப்படின்ற மாதிரி. அதனால் இதை வச்சு அதாவது தாவேக்காவு கூட வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து சேரப்போகுது, தாவேக்கா வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு அப்படின்னு வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு நியூஸ் சேனல்ஸ் வந்து போட்டிருக்கு. என்னமோ இவனுங்க தான் போய் கூட இருந்து பார்த்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து கொஞ்ச நேரத்துக்கு நான் அந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு அஃபிஷியல் தகவல் வந்திருக்கு. என்னென்னா விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் வந்து கூட்டணின்றது உறுதியாயிடுச்சுங்க. அது மட்டும் கிடையாது, 8 தொகுதி 8 தொகுதி தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷமோ இருக்க ஒரு கட்சி இது. அதுவும் வந்து எங்களுக்கு வாக்கு சதவீதம் இருக்குது அப்படின்னு உருட்டிட்டு இருக்க ஒரு கட்சிக்கு வந்து வெறும் 8 சீட்டை வந்து அப்படியே தூக்கி போட்டிருக்காங்க. அவங்களும் வந்து கவிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு அவங்க தொண்டர்கள் கத்துறாங்க, அது அவங்களுக்கு கவலை கிடையாது திருமாவளவனுக்கு. அதனால் 8 சீட்டு கொடுத்துட்டாங்க. சரி விடுங்க, அது அவங்க உள்கட்சி பிரச்சனை, அவங்க இதை பண்ணுறாங்க. ஆனால் ஒரு செய்தி உண்மையாக பொய்யானே தெரியாமல் அது வந்து உண்மை மாதிரி எடுத்து போடுறாங்கன்னா எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு மீடியாவாக இப்போ வந்து இருந்துகிட்ருக்கு தமிழ்நாட்டில் இருக்குன்றதை மட்டும் பாருங்கள். இப்போ ரெண்டாவது விஷயம், இதுதாங்க மெயின் விஷயம், இதுதான் வந்து கண்டென்ட். இதுக்காக தான் வந்து பேசவே வந்தேன். என்னன்னா அந்த கரூர் விஷயம் இருக்குது பாருங்கள், அடே அப்பா, அந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டும்தான் விஜய் வந்து ஏதாவது சொல்ல முடியுன்றதுக்காக அதை வச்சே இன்னும் இது பேசிகிட்டு இருக்கானுங்க. என்னடானா ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் நடந்துச்சு, அதனால தான் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்கிறது. ஒரு பக்கம் பல நடிகைகள் வந்து அந்த கேரவனுக்குள்ளே இருந்தாங்க, நிறைய ஃபுட்டேஜ் இருந்துச்சு, அதை அழிச்சிட்டாங்க. ஊன்ட்டு வந்து எவ்வளோ ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்கன்னு பாருங்கள். இந்த நக்கீரன் உங்களுக்கு தெரியலைங்களா, அந்த நக்கீரன் கோபால், அந்த நக்கி கோபால், அந்த மீசா இருக்கான் பாருங்கள், அந்த மாமா பையன் தாங்க. அந்த மாமா பையன் அந்த மீடியாவில் இருந்துட்டு தான் சில தப்பான நியூஸு, பொய்யான செய்தி, இது தப்பு, இது பொய், இது வந்து வதந்தி அப்படின்றது பச்சையாகவே தெரியும். ஆனால் மாமா வேலை பார்த்து தான் ஆகணும், மாமா வேலை செஞ்சு தான் ஆகணுன்றதுக்காக வந்து அந்த மீசக்கார அந்த அவன் தப்பாக திரும்பவும் இன்றைக்கி நான் ஒரு போஸ்ட் வந்து போடுறேன் பாருங்கள், அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு வந்து, அதாவது கேரவன், அதாவது கரூரில் அந்த கேரவனுக்குள்ளே த்ரிஷா இருந்தாங்களாம்மா. இந்த மாமா பையன் போய் மாமா வேலை பார்த்துட்டு வந்தான். இவன் தான் மாமா வேலை பார்க்குறான் இல்லைங்களா, அதனால் உள்ளே யார் இருக்கா, உள்ளே இது என்னென்ன பண்ணுறாங்க, என்ன எல்லாமே வந்தான். மாமா வேலை பார்ப்பான், விளக்கு பிடிப்பான்ல இவன், அதனால் எல்லாமே வந்து பார்த்துருக்கான் போல். இவன் நம்ம பக்கத்துலேயே இருந்து பார்த்த மாதிரி த்ரிஷா, அதாவது உலகத்திலேயே பக்கத்திலே இல்லாத ஒருத்தவன், எங்கேயோ ஒரு மூலையில் இருக்க ஒருத்தவன் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியே ஒருத்தவன் பேசலாம் அப்படின்னா இந்த மாமா பையன் நக்கீரன் கோபால் தான். அதை வந்து அஃபிஷியலாக வந்து நிறைய இடத்துல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம சைடும் தப்பு இருக்குங்க. நம்ம தாவேக்கா சைடுமே கூட இந்த விஷயத்தில் ஒரு தப்பு இருக்குது. அது ஏன் வந்து அவங்க பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்கிறாங்கன்னு தெரியல. என்ன தப்பு இருக்குன்னா, இந்த மாதிரி வந்து பொய் செய்தியாக வந்து பரப்பி விட்டுட்ருக்காங்க, பொய்யான விஷயங்களை வந்து பரப்பி விட்டுட்ருக்காங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு சின்ன ஆக்ஷன்ஸ் கூட எடுக்கலை. தாவேக்கா சைட்லேருந்து வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்கலாம். ஒரு கேஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு நக்கீரன் மேலேயோ இல்லை அந்த மாமா பையன் கோபால் இருக்கானே அவன் மேலேச்சும் ஏதாவது ஒரு கேஸ்லாம் கொடுத்தாதான் அவனுங்க கொஞ்சம் மூடிட்டாச்சு இருப்பானுங்க. நம்ம எதையுமே வந்து கண்டுக்கிறது கிடையாது. நம்ம வந்து சில இந்த மாதிரி தப்புக்களை செய்கிறத வச்சு தான் அவனுங்க ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு பொய்யான செய்தியும் சம்மந்தமே இல்லாத செய்தியும் வந்து பரப்பி விட்டுட்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வதந்தி, ஒரு தப்பான செய்தி. இதுக்கு பல முறை வந்து நம்ம விளக்கம் கொடுத்தாச்சு, கட்சி மேலிடத்துலேருந்து விளக்கம் கொடுத்தாச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து ஜனநாயகன் ஷூட்டிங் எங்கே எடுத்தாங்க, பல கேமரா வச்சு எடுத்தாங்க, பல நடிகைகளுக்கு இருந்தாங்க. என்னென்ன வதந்திகள் பரப்ப முடியுமோ, என்னென்ன பொய் செய்திகள் பரப்ப முடியுமோ இந்த செகண்ட் வரைக்கும் வந்து பறைப்பட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கானுங்க. ஆனால் அந்த மாமா பையனுக்கு ஒரு பெரிய டேலண்ட் இருக்குங்க. அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, முதல்ல அவன் வீட்டில் என்னென்ன நடக்குதுன்றதெல்லாம் தெரியாது போல். ஊரில் எவன் வீட்டில், அதாவது விஜய் வந்து ஒரு சின்ன அசைவு பண்ணால் கூட அந்த மாமா பையன் வந்துடுவான், வந்துட்டு அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்ட்டு வந்து பேசிகிட்டு இருப்பான் போல். முதல்ல அந்த மாமா பையன் என்றைக்கா இருந்தாலும்
அதாவது 2026 மார்ச் வந்துருச்சுன்னா மாமா பையனுக்கு இருக்குது, அவன் பண்ண லீலைகள், அவன் பண்ண சேட்டைகள் எல்லாம் எடுத்து போட்டு அந்த வீரப்பன் விஷயத்திலே வந்து மாமா பையன் வந்து என்னென்ன வேலை பார்த்துருக்கான் அப்படின்ட்டு வந்து எல்லாரும் எடுத்து போட்டு அடிக்கிறாங்க. ஸோ நண்பா, அதேமாதிரி வந்து சில பேர் வந்து கேட்குறாங்க, என்னங்க இன்னும் 1 மாதம் கூட இல்லை, 29 நாள் தான் இருக்குது, இன்னும் வந்து தாவேக்கா சைட்லேருந்து வந்து எந்த ஒரு பிரச்சாரமும் ஸ்டார்ட் பண்ணலை, ரொம்ப அமைதியாக இருக்குது, எல்லா கட்சிக்காரங்களும் பண்ணுற மாதிரி இருக்குது, நீங்கள் ஏன் இன்னும் அமைதியாக இருக்கீங்கன்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து எந்த கட்சியுமே ஒன்றும் ஆரம்பிக்கல பிரச்சாரம். தமிழக வெற்றி கழகம் மட்டும் கிடையாதுங்க, திமுக, அதிமுக, பிஜேபி, மற்ற எந்த கட்சியுமே வந்து ஸ்டார்ட் பண்ணவே கிடையாது. ஏன் அப்படின்னா வேட்பாளர் தேர்வு, அதாவது வேட்பாளர் அறிவித்தாதான் அந்த வேட்பாளர் வந்து ஊர் ஊராக போய் ஓட்டு கேட்க முடியும். வேட்பாளரே அறிவிக்காமல் எப்படி போய் ஒருத்தவங்க ஓட்டு கேட்க முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம கட்சிக்கு வந்து இப்போ தான் வந்து தேர்வு பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி இந்த மாதம் எண்டுலேயோ இல்லை ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்லேயே மேக்ஸிமம் 234 தொகுதியிலும் யார் அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அதன் பிறகு வந்து ஒவ்வொரு வேட்பாளரும் ஒவ்வொரு ஊருக்கு போய் அந்த பிரச்சாரம் பண்ணுறது அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தானே தவிர மற்றபடி யாரும் பண்ணக்கூடாதுன்னு. தளபதி வந்து பாருங்கள், இன்னும் ஒரு அது கடைசி ஒரு 29 நாள் என்னையோட ஒரு 25 நாள் வந்து செம்ம ஃபயராக வந்து பிரச்சாரம் பண்ண தான் போகிறாரு. ஒவ்வொரு தொகுதிக்கும் வருவார். 214 தொகுதி இருக்கு இல்லைங்களா? ஸோ ஒரு நாளைக்கு வந்து 2 டிஸ்ட்ரிக்ட் போனால் கூட போயிடலாம். ஒரு 15-16 நாள்லேயே வந்து மொத்த தமிழ்நாடையும் வந்து கவர் பண்ணிடலாம். அது வந்து பாசிபிள் தான். ஸோ அவருமே வந்து அந்த ஒரு திட்டத்தில் தான் இருக்கார். ஆனால் அது தெரியாமல் சில பேர் வந்து நம்ம சைட்லேருந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க, என்ன நீ எதுவும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்கன்ட்டு. வெயிட் பண்ணுங்கள் தலைவா, வேட்பாளர் அறிவித்த பிறகு அது நடக்கும். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. மாமா ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இருக்க மேக்சிமம் ஊடகங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது. அவங்களோட ஒரே அஜெண்டா தமிழக வெற்றி கழகத்தை அழிக்கணும், அதை பற்றி தவறான நியூஸ் போடணும், தப்பான நியூஸ் போடணும், பொய்யான செய்தியும் புரளியும் போடணும். எவன் நம்மளை கேட்பான்? ஆளுங்கட்சி சப்போர்ட் நமக்கு இருக்குது, நம்ம என்ன வேணால் பறை போடலாம், என்ன போட்டாலும் எவனும் நம்மளை கேட்க மாட்டான்றதுக்காகவே வந்து அவங்களும் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ தமிழகத்தில் இருக்க நம்ம தளபதியோட தொண்டர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸ், நம்ம தான் எது உண்மை எது பொய் அப்படின்ட்டு வந்து மக்களுக்கு வந்து புரிய வைக்கணும். ஏன்னா அப்படியே வந்து சில பேர் பறை போட்டுருவாங்க, பார்க்குறதுக்கு உண்மை மாதிரியே இருக்கும். அதை இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா, உண்மையை விட பொய் தான் வந்து ஃபாஸ்ட்டாக பரவும், நம்புற மாதிரியும் இருக்குன்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிங்க. யாராவது அப்படி தப்பான நியூஸு பொய்யான நியூஸ்லாம் வந்து பறை போட்டாங்கன்னா அதை வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்கள்ட்ட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட புரிய வைங்க. இது தப்புங்க, இது பொய்யுங்க, இது வதந்தி புரளி இந்த மாதிரி வந்து கிளப்பி போட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி மாமா சேனல்ஸ் நிறைய இருக்குது, யூடியூப் சேனல்ஸ் நிறைய காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்க. இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் வந்து காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்க. நிறைய பாருங்கள், இப்போ கூட பாருங்கள், இந்த பவர் ஸ்டார்னு தான் இருப்பான் பாருங்கள், ஒரு சொட்டை தெரியும் இல்லைங்களா, அவன் என்னமோ அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கானா, அவன் எவனே தெரியல, அவன் மாதிரி நான் சொல்லி தான் அவங்களுக்கே தெரியும். அவன் விஜய்க்கு எதிராக கட்சி ஆரம்பித்து பாருங்கள், இன்னும் எவ்வளோ கோமாளியெல்லாம் திமுக வந்து கிளப்பி விடுவோம் அப்படின்றது வந்து பாருங்கள். ஸோ கொஞ்ச நாள் தான் தலைவாக இருக்குது. அதனால் வந்து எல்லோரும் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க, ஒற்றுமையாக இருங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ் நம்ம ஒன்றா சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை நம்ம ஜெயிக்க வைக்கிறோம், சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த மாமா பையனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து நல்ல விதமாக சொல்லணும்னு சொல்லலை, உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாமா பையனை பற்றி அது அப்படியே அக்குவேர் ஆணி வேற நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபர் இன்னும் 10,000 வந்தால் 1 லேக் வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லிவிடுங்க.